வணக்கங்க. கிளைமேட்டு மாறி மாறி வர்றதால சளித்தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க எனக்கு. அது மட்டும் இல்லாமல் தினமும் நைட்டு வீடியோ எடிட் பண்ணி போகிறதால தலைவலி சேர்ந்து வந்துருச்சுங்க. நண்டு சூப்பு குடிச்சா நல்லா இருக்குன்னு கடைக்கு போனேங்க. அங்கே நண்டு சில்லி 160 ரூபாய்க்கும், கிழங்கான சில்லி 135 ரூபாய்க்கும், கொக்கு மீன் சில்லி 160 ரூபாய்க்கும், வறுத்த மீன் ஜிலேபி பீஸ் 30 ரூபாய்க்கும், வறுத்த லோகு மீன் பீஸ் 30 ரூபாய்க்கு விற்றாங்க. நண்டு சூப்பு 20 ரூபா சொன்னாங்க. ஆனால் பார்சலுக்கு 30 ரூபானாங்க. சரின்னு 2 பார்சல் வாங்கினேங்க. அதில் 3 பீஸ் நண்டு போட்டாங்க. நண்டு சில்லிங்க 50 கிராம் வாங்கிட்டேன், 30 ரூபானாங்க. அதுக்கு கார சட்னி தொட்டுக்க கொடுத்தாங்க. அதோட சேர்த்து வெங்காயமும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் பார்சல் கட்டிட்டுங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த கடைங்க நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலிருந்து கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் போகிற வழியிலிங்க, அதாவது கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் காம்பவுண்ட்லேயே ஒட்டினாப்லேயே தள்ளுவண்டி கடை போட்டுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துங்க சில்வர் தட்டு 2 எடுத்து வச்சுங்க. ஒன்றில் சில்லி கொட்டிட்டு இன்னொன்றில் சட்னி எடுத்து வச்சுட்டுங்க. அந்த கார சட்னி இல்லைங்க, நண்டு சில்லியை தொட்டு சாப்பிட்டோங்க. அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருந்துச்சு. அப்போ தான் நல்லா இருக்குங்க. வெங்காயத்தை தொட்டு சாப்பிட்றப்ப அந்த காரம் தெரியாதுங்க. பசங்க முதல்ல பயந்துக்கிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிங்க லைட்டாக சாப்பிட்டு பார்த்தானுங்க. டேஸ்ட்டு பிடிச்சங்காட்டிங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறமா டம்ளர் எடுத்துங்க, நண்டு சூப் ஊற்றிங்க. ஒவ்வொரு பீஸாக நண்டு எடுத்து போட்டு கொடுத்தாங்க. சூப் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ஆனால் உள்ளே இருந்த நண்டு தான் வேகவே இல்லைங்க. சில்லியில் போட்டு நண்டு எண்ணெயில் பொரியறனால நல்லா வெந்துருந்துச்சு. மாவாட்டம் முழுங்கிட்டோம். ஆனால் இந்த நண்டு கடுக்கு முடுக்குன்னு தான் இருந்துச்சுங்க. சாரை உறிஞ்சிட்டுங்க, சக்கையை துப்பிட்டோம். நண்டை நீங்கள் சூப் வச்சாவோ இல்லை சில்லியாவோ இல்லை குழம்பு வச்சாவோ சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சிறந்த மருந்துங்க. மோசன்லேயே சளியெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க. சந்திக்கலாம்.